பகுதி 2. மூப்படையாமல் இருப்பதற்கான ரகசியங்கள். ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் சின்ன சின்ன விஷயங்கள். மூப்படைவதிலிருந்து தப்பித்தல். கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்டுக்கு 3.5 மாதங்கள் என்ற கணக்கில் நம்முடைய ஆயுளை நாம் தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளோம். ஆனால் ஆண்டுக்கு 1 வருடம் என்ற கணக்கில் நம் ஆயுளை நீட்டிப்பதற்கான தொழில்நுட்பம் நம்மிடம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் கோட்பாடு ரீதியாக பார்த்தால் நாம் சாகாவரம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். மூப்படைவதிலிருந்து தப்பித்தலும் முயலும். நீங்கள் இறக்கப் போகும் வயதை குறிக்கும் ஓர் எண்ணை தாங்கிய அறிவிப்பு பலகை ஒன்று வருங்காலத்தில் எங்கோ இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆண்டுக்கு ஆண்டு நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக் கொண்டிருப்பீர்கள். அந்த அறிவிப்பு பலகையை நீங்கள் எட்டியவுடன் நீங்கள் இறந்து போவீர்கள். இப்போது இப்படி கற்பனை செய்யுங்கள். உங்களுடைய அறிவிப்பு பலகையை ஒரு முயல் தன் வாயில் கவ்விக்கொண்டு வருங்காலத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஓராண்டு வாழ்ந்து முடிக்கும்போது அந்த முயல் அரை ஆண்டு தூரம் பயணித்திருக்கும். பின்னர் ஒரு நாள் நீங்கள் அந்த முயலை சென்று அடையும் போது நீங்கள் இறந்து போவீர்கள். நீங்கள் ஓராண்டு வாழ்ந்து முடித்திருக்கும் போது அந்த முயலால் ஓராண்டு தூரம் பயணிக்க முடிந்தால் என்ன ஆகும்? உங்களால் ஒருபோதும் அந்த முயலை பிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள். இந்த முயல் நடக்கும் வேகம்தான் நம்முடைய தொழில்நுட்பம். நம்முடைய உடலை பற்றிய அறிவையும் தொழில்நுட்பத்தையும் நாம் எந்த அளவுக்கு மேம்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவு வேகமாக அந்த முயலை நம்மால் நடக்க வைக்க முடியும். நாம் ஓராண்டு வாழ்ந்து முடித்திருக்கும் போது அந்த முயல் ஓராண்டு தூரமோ அல்லது அதற்கு மேலாகவோ பயணிக்கின்ற வேகத்தை எட்டியிருக்கும் கணத்தில் நாம் மூப்படைவதிலிருந்து தப்பித்து சாகாவரம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். வருங்காலத்தின் மீது கண் வைத்திருக்கும் ஆய்வாளர்கள் ரே கர்ஸ்வெயிலும் ஆப்ரி டி கிரேயும் மூப்பிலிருந்து தப்பிக்கும் வேகத்தை நாம் இன்னும் ஒரு சில 10 ஆண்டுகளில் அடைந்து விடுவோம் என்று கூறுகின்றனர். ஆனால் வேறு சில அறிவியல் அறிஞர்கள் இந்த அளவு நம்பிக்கையுடன் இல்லை. நம்மிடம் எவ்வளவு மேம்பட்ட தொழில்நுட்பம் இருந்தாலும் மூப்படைவதை தள்ளி போடலாமே தவிர இறப்பை தவிர்க்க முடியாது என்று அவர்கள் கருதுகின்றனர். நாம் 120 வயதை எட்டும்போது நம்முடைய உயிரணுக்கள் மீளுருவாக்கம் செய்வதை நிறுத்திவிடும் என்று சில உயிரியலாளர்கள் அடித்து கூறுகின்றனர். செயல் துடிப்புடன் இருக்கும் மனம், இளமை பொங்கும் உடல். வலுவான உடலில் வாசம் புரியும் துடிப்பான மனம் பற்றி சிலாகித்து பேசும் கிரேக்க தத்துவத்தில் பெரும் உண்மை இருக்கிறது. உடல், மனம் ஆகிய இரண்டுமே முக்கியமானவை என்றும் அவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்றும் அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. மாறுகின்ற சூழலுக்கு ஏற்ப தன்னை பொருத்தி கொள்கின்ற துடிப்பான மனதை கொண்டிருப்பது இளமையை தக்க வைத்துக் கொள்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மனதை இளமையாக வைத்திருந்தால் அது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நோக்கி நம்மை உந்தி தள்ளும். அது நாம் மூப்படைவதை தாமதப்படுத்தும். எப்படி உடற்பயிற்சியின்மை நம்முடைய உடல் நிலையிலும் மனநிலையிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதுபோலவே மனப்பயிற்சியின்மையும் நமக்கு நல்லதல்ல. ஏனெனில் அது நம்முடைய மூளையில் உள்ள நரம்பணுக்களும் நரம்பணு தொடர்புகளும் மோசமடைவதற்கு வழிவகுக்கிறது. அதன் விளைவாக நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப எதிர்வினை புரிகின்ற நம்முடைய ஆற்றலை நாம் இழக்கிறோம். அதனால்தான் உங்களுடைய மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டியது முக்கியமாகிறது. மூளை பயிற்சியை பரிந்துரைக்கும் அறிவியல் அறிஞர்களில் இஸ்ரேலிய நரம்பியல் வல்லுநரான ஷ்லோமா பிரஸ்னிட்ஸ் முன்னோடியாக திகழ்கிறார். மூளை தன் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதற்கு ஏகப்பட்ட தூண்டுதல்கள் தேவை என்று அவர் வலியுறுத்துகிறார். ஸ்பெயின் நாட்டு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒருவர் செய்ய விரும்பும் செயலுக்கும் அவருக்கு எது நல்லதோ அதற்கும் இடையே எப்போதும் ஓர் இழுபறி இருந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் மக்கள், குறிப்பாக வயதானவர்கள், தாங்கள் எப்போதும் செய்து வந்துள்ளதையே தொடர்ந்து செய்ய விரும்புவர். நம்முடைய மூளை ஆழமான பழக்கங்களை உருவாக்கி கொண்ட பிறகு இனியும் தொடர்ந்து சிந்திப்பதற்கான தேவை அதற்கு இருப்பதில்லை. நாம் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது நம் மூளை விரைவாகவும் திறமையாகவும் தன்னிச்சையாக நடைபெறும் ஒரு செயலாக அதை மாற்றி விடுகிறது.
பெரும்பாலான சமயங்களில் இது நமக்கு அனுகூலமாகவே இருக்கிறது. இது நாம் ஏற்கனவே பழகிவிட்டிருக்கும் செயல்களையே தொடர்ந்து செய்யும் ஒரு புதிய மனப்போக்கை நம்மிடம் உருவாக்கிவிடுகிறது. புதிய தகவல்களை நம்முடைய மூளை எதிர்கொள்ளும்படி செய்வதன் மூலமாக மட்டுமே இதிலிருந்து நம்மால் விடுபட முடியும். இப்புதிய தகவல்களை கொண்டு நம்முடைய மூளை புதிய நரம்பு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு புத்துயிர் ஊட்டிக் கொள்கிறது. இதனால்தான் நீங்கள் உங்களை மாற்றங்களுக்கு ஆட்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமாகிறது. நீங்கள் உங்களுடைய சௌகரிய வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு பதற்றம் ஏற்பட்டால் கூட நீங்கள் அதை செய்ய முயற்சிக்க வேண்டும். மூளை பயிற்சியின் தாக்கம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேக்சிமம் பிரெயின் பவர் என்ற நூலின் ஆசிரியர்களான ஷ்லோமா பிரஸ்னிட்ஸும் காலின்ஸ் ஹெம்மிங்வேயும் மூளை பயிற்சி பல தளங்களில் நன்மை பயக்கிறது என்று குறிப்பிடுகின்றனர். ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்கள் முதலாக செய்யும்போது நீங்கள் உங்கள் மூளையை தூண்டி அதற்கு பயிற்சி அளிக்கிறீர்கள். முதலில் அது கடினமாக இருப்பது போல தெரிகிறது. ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை செய்து அதை கற்றுக்கொள்ளும் போது உங்கள் பயிற்சி பலனளிக்க தொடங்குகிறது. இரண்டாவது முறை நீங்கள் அதை செய்யும்போது அது முதலில் இருந்த அளவுக்கு கடினமாக இருப்பதில்லை. ஏனெனில் நீங்கள் அதில் மேம்பாடு அடைந்துள்ளீர்கள். இது ஒருவருடைய மனநிலையில் அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக விளைவுகள் மேம்பாடு அடைவதோடு அதை மேற்கொள்கின்றவரின் சுய பிம்பமும் மேம்படுகிறது. அதேபோல பிறருடன் சமூக உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதும் மூளைக்கு புதிய தூண்டுதல்களை கொடுக்கிறது. தனிமை உருவாக்குகின்ற மனச்சோர்வை இது தடுக்கிறது. நாம் நம்முடைய 20களில் இருக்கும்போதே நம்முடைய நரம்பணுக்கள் மூப்படைய தொடங்குகின்றன. ஆனால் அறிவுக்கு தீனி போடும் நடவடிக்கைகள், ஆர்வம், புதியவற்றை கற்றுக்கொள்வதற்கான விருப்பம் போன்றவை இந்த மூப்படையும் செயல் நடவடிக்கையை தாமதப்படுத்துகின்றன. புதிய சூழல்களை எதிர்கொள்ளுதல், தினமும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ளுதல், விளையாடுதல், பிறருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுதல் போன்றவை மூளை மூப்படையாதபடி பார்த்து கொள்வதற்கான வழிமுறைகள் ஆகும். அதோடு இவற்றை குறித்து ஒரு நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பது கூடுதல் பலனளிக்கும். மன அழுத்தம் நீண்ட ஆயுளுக்கு எதிரி. அநேக மக்கள் தங்களுடைய உண்மையான வயதை காட்டிலும் மூத்தவர்களாக தெரிகின்றனர். முன்கூட்டியே நடைபெறுகின்ற இத்தகைய மூப்பிற்கு மன அழுத்தம் முக்கிய பங்களிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஏனெனில் நெருக்கடியான காலகட்டங்களில் நம் உடல் மிகவும் வேகமாக தளர்வடைந்து விடுகிறது. இது குறித்து ஆராய்ந்துள்ள அமெரிக்க மன அழுத்த அமைப்பு மனிதர்களின் பெரும்பாலான உடல்நல பிரச்சினைகளுக்கு மன அழுத்தம்தான் காரணம் என்ற முடிவுக்கு வந்துள்ளது. ஹைடல்பர்க் பல்கலைக்கழக மருத்துவமனையைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் மன அழுத்தம் குறித்து ஓர் ஆய்வை மேற்கொண்டனர். அவர்கள் ஒரு இளம் மருத்துவரை வேலைக்கான நேர்முக தேர்வு ஒன்றில் கலந்து கொள்ள வைத்தனர். அவருடைய மன அழுத்தத்தை அதிகரிப்பதற்காக வேண்டுமென்றே சிக்கலான கணித வினாக்களுக்கு விடையளிக்குமாறு அவரிடம் கேட்கப்பட்டது. அது 30 நிமிடம் நீடித்தது. அதற்கு பிறகு அவருடைய இரத்தம் பரிசோதனை செய்யப்பட்டது. நம்முடைய உடலுக்குள் நோய்க்கிருமிகள் புகுந்து கொள்ளும் போது நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு புரதங்கள் எவ்வாறு எதிர்வினை புரியுமோ அந்த மருத்துவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்ட போதும் அதே போல நிகழ்ந்ததை அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். ஆனால் இந்த எதிர்வினை கேடு விளைவிக்கின்ற விஷயங்களை எதிர்த்ததோடு ஆரோக்கியமான உயிரணுக்களுக்கும் ஊறு விளைவித்தது. இது வேகமாக மூப்படைவதற்கு வழிவகுக்கும். இதே போன்ற மற்றொரு ஆய்வை கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம் மேற்கொண்டது. அந்த ஆய்வில் 39 பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்களிடமிருந்து தரவுகளும் மாதிரிகளும் பெறப்பட்டன. அதில் கலந்து கொண்ட பெண்களின் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டிருந்தனர். அதனால் அவர்களுடைய மன அழுத்தம் அதிகமாக இருந்தது. இவர்கள் மற்றொரு பெண்கள் குழுவினருடன் ஒப்பிடப்பட்டனர். இந்த இரண்டாம் குழுவில் இருந்த பெண்களின் குழந்தைகள் நலமாக இருந்ததால் அவர்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கவில்லை. மன அழுத்தம் உயிரணுக்களில் இருக்கும் டெலோமியர்கள் என்ற அமைப்புகளை பலவீனப்படுத்துவதன் மூலம் உயிரணுக்கள் மூப்படைவதை துரிதப்படுத்துகின்றன என்பதை அந்த ஆய்வு கண்டுபிடித்தது. உயிரணுக்களின் புத்துயிராக்கத்தில் டெலோமியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்முடைய மன அழுத்தம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக உயிரணுக்கள் உருகுலையும் என்பதைத்தான் அந்த ஆய்வுகள் வெளிப்படுத்தின. மன அழுத்தம் எப்படி வேலை செய்கிறது?
இப்போதெல்லாம் மக்கள் அவசர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். எப்போதுமே எதனுடனாவது அல்லது யாருடனாவது போட்டி போட்டு கொண்டிருக்கின்றனர். இப்படி எப்போதும் பதற்றத்துடன் நாம் இயங்கிக் கொண்டிருப்பதால் நம்முடைய உடல் தனக்கு கிடைக்கும் தகவல்கள் அனைத்தையும் ஆபத்தானவையாகவும் பிரச்சனைக்குரியவையாகவும் கருதுவதால் ஏற்படும் இயல்பான விளைவுதான் மன அழுத்தம். கோட்பாட்டு ரீதியாக இது பயனுள்ள ஓர் எதிர்விளைவுதான். ஏனெனில் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சூழல்களிலிருந்து தப்பிக்க இது நமக்கு உதவுகிறது. நம்முடைய பரிணாம வளர்ச்சி காலகட்டத்தின் ஊடாக நாம் நம் உடலின் இந்த எதிர்வினையாற்றும் போக்கை பயன்படுத்தி பல சிக்கலான சூழ்நிலைகளிலிருந்து மீண்டுள்ளோம். கொன்றுண்ணிகளிடமிருந்து தப்பியுள்ளோம். நம் தலைக்குள் எச்சரிக்கை மணி ஒலித்ததும் நம் மூளையில் இருக்கும் நரம்பணுக்கள் பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டிவிடுகின்றன. பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன்கள் கார்டிகோட்ராப்பின் என்னும் வேதிப்பொருளை விடுவிக்கின்றன. அது சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தின் மூலமாக உடலெங்கும் செல்கிறது. அதைத் தொடர்ந்து அட்ரினலின் சுரப்பி அட்ரினலின் கார்டிசோல் ஆகிய வேதிப்பொருட்களை சுரக்க தூண்டப்படுகிறது. அட்ரினலின் மூச்சு வாங்குதலையும் இதய துடிப்பையும் அதிகரித்து வரவிருக்கும் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு நம்முடைய தசைகளை தயார் செய்கிறது. கார்டிசோல் டோபமைனை அதிகமாக சுரக்கச் செய்து இரத்த சர்க்கரையின் அளவையும் அதிகரித்து நாம் எதிர்கொள்ளவிருக்கும் சவால்களை சந்திக்க நம்மை முடுக்குகிறது. குகைவாசிகள் மற்றும் நவீன மனிதர்களின் ஒப்பீடு. குகைவாசிகள் பெரும்பாலான சமயங்களில் ஆஸ்வாசமாகவே இருந்தனர். நவீன மனிதர்கள் எல்லா நேரங்களிலும் வேலை பார்த்து கொண்டே இருக்கின்றனர். அதனால் எல்லாவிதமான ஆபத்துகள் குறித்தும் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கின்றனர். குகைவாசிகள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே மன அழுத்தத்தை உணர்ந்தனர். நவீன மனிதர்கள் 24 மணி நேரமும் இணையத்திலேயே தவம் கிடக்கின்றனர் அல்லது தங்களுடைய பல்திறன் பேசியின் அறிவிப்புகளுக்காக காத்து கிடக்கின்றனர். குகைவாசிகள் அவர்களுடைய அச்சுறுத்தல்கள் உண்மையானவையாக இருந்தன. எக்கணமும் ஒரு கொன்றுண்ணியால் அவர்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடக்கூடிய ஆபத்து அவர்களுக்கு இருந்தது. நவீன மனிதர்கள் பல்திறன் பேசியின் அலைப்பொலியையும் மின்னஞ்சல் வந்து விழுந்துள்ளதற்கான அறிவிப்பு ஓசையையும் மூளை ஒரு கொன்றுண்ணியால் விளையக்கூடிய ஆபத்தை போல கருதுகிறது. குகைவாசிகள் ஆபத்தான தருணங்களில் அட்ரினலினும் கார்டிசோலும் அதிகமாக சுரந்து அவர்களுடைய உடலை ஆரோக்கியமான நிலையில் வைத்திருந்தன. நவீன மனிதர்கள் எந்நேரமும் கார்டிசோல் குறைவான அளவில் உடலில் சுற்றி கொண்டே இருக்கிறது. அதனால் உடலும் குறிப்பாக அட்ரினலின் சுரப்பியும் கடுமையாக சோர்வடைகின்றன. இச்செயல்முறை மிதமான அளவில் நடைபெறும் போது அது நன்மை பயப்பதாகவே உள்ளது. நம்முடைய அன்றாட வாழ்வின் சவால்களை நாம் எதிர்கொள்ள அது நமக்கு உதவுகிறது. ஆனால் இன்று மக்கள் அனுபவிக்கின்ற மன அழுத்தம் கண்டிப்பாக தீங்கு விளைவிக்க கூடியதே. தொடர்ச்சியான மன அழுத்தம் காலப்போக்கில் பெரும் சீரழிவை கொண்டு வரும். எப்போதும் ஒரு அவசர நிலை போக்கிலேயே இருப்பது நம்முடைய ஞாபகங்களோடு தொடர்புடைய மூளை நரம்பணுக்களை பாதிக்கிறது. அதோடு சில குறிப்பிட்ட ஹார்மோன்களின் சுரப்பையும் தடுக்கிறது. அந்த ஹார்மோன்கள் தடுக்கப்படுவது மனச்சோர்வுக்கு இட்டு செல்லும். மேலும் எரிச்சல், தூக்கமின்மை, பதற்றம், உயர் இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படவும் அது வழிவகுக்கும். மனதையும் உடலையும் துடிப்பாக வைத்திருக்க சவால்கள் நல்லது என்றாலும் நம்முடைய உடல் முன்கூட்டியே மூப்படைவதை நாம் தடுக்க விரும்பினால் அதற்கு காரணமாக இருக்கின்ற உயர் மன அழுத்த வாழ்க்கை முறையை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மன அழுத்தத்தை குறைப்பதில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். நாம் பாவித்து கொள்கின்ற ஆபத்துகள் உண்மையானவையாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை என்றாலும் சரி, மன அழுத்தம் என்பது உண்மையில் அடையாளம் காணப்படக்கூடிய ஒன்றுதான். இது பதற்றத்தை தோற்றுவிப்பதோடு நின்று விடுவதில்லை. அது நம்முடைய செரிமான அமைப்பிலிருந்து தோல் வரை நம் உடல் தொடர்பான அனைத்து அம்சங்களின் மீதும் தாக்கம் ஏற்படுத்துகிறது. மன அழுத்தம் நம் மீது ஏற்படுத்தும் தாக்கத்திலிருந்து தப்பிக்க வருமுன் காப்பதே நல்லது. அதனால்தான் பல வல்லுநர்கள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நிகழ்கால லைப்பை பரிந்துரை செய்கின்றனர். நாம் நம் மீது முழுமையாக கவனம் செலுத்துவதுதான் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான இந்த வழிமுறையின் மைய அம்சமாகும். முக்கியமாக நாம் அளிக்கும் செயல்விடைகளை நாம் கவனிக்க வேண்டும். அவை நம்முடைய பழக்கங்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட.
நாம் அப்படி செய்யும்போது நாம் இங்கு இக்கணத்தோடு தொடர்பு கொள்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி தாறுமாறாக அலைவதை இது மட்டுப்படுத்துகிறது. முடிவில்லா சுழற்சி வட்டத்துக்குள் நம்மை தள்ளி கொண்டிருக்கும் தன்னிச்சையான செயல்களை நிறுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கும் போதோ அல்லது தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் போதோ ஏதாவது நொறுக்கு தீனியை தின்று கொண்டிருக்கும் நபர்களை நாம் பார்த்திருப்போம். அவர்கள் அப்போது சாப்பிட்டு முடித்த ஆம்லேட்டில் வெங்காயம் போடப்பட்டிருந்ததா என்று நீங்கள் அவர்களிடம் கேட்டால் அவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியாது என்று கூறுகிறார் ராபர்டோ அல்சிபார். அவர் தன்னுடைய நோய் காரணமாக ஏற்பட்ட தீவிர மன அழுத்தத்திற்கு பிறகு நிகழ்கண லைப்பை கற்றுக்கொண்டதோடு அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பயிற்றுவிப்பாளராகவும் ஆகிவிட்டார். நிகழ்கண லைப்பு மனநிலையை அடைவதற்கு தியானம் ஒரு வழி. வெளியுலகிலிருந்து நம்மை வந்தடையும் தகவல்களை வடிகட்ட தியானம் நமக்கு உதவுகிறது. யோகா, மூச்சு பயிற்சி போன்றவற்றின் மூலமாகவும் அதை அடைய முடியும். நிகழ்கண லைப்பை படிப்படியாகத்தான் அடைய முடியும் என்றாலும் பயிற்சியின் மூலம் நம் மனதை நம்முடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துவிட முடியும். அது நம் மன அழுத்தத்தை குறைத்து நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். ஓரளவு மன அழுத்தம் நல்லதுதான். நீண்ட காலம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் மன அழுத்தமானது நீண்ட ஆயுள், மனநலம், உடல் நலம் ஆகியவற்றின் எதிரி என்றாலும் சிறிதளவு மன அழுத்தம் நன்மையே செய்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஒரு குழுவை ஆய்வு செய்து வந்த ரிவர்சைடு கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உளவியல் பேராசிரியர் ஹோவர்ட் எஸ் பிரைட்மேன் இவ்வாறு கூறியுள்ளார். ஓரளவு மன அழுத்தத்துடன் வாழ்ந்து கொண்டு வாழ்வின் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு தங்களுடைய வேலையில் வெற்றி பெறுவதற்காக அதில் இதயபூர்வமாக ஈடுபடும் மக்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்டு ஆசுவாசமாக வசிக்கும் மக்களை விட நீண்ட நாட்கள் வாழ்கின்றனர். அதாவது ஓரளவு மன அழுத்தம் இருப்பது நல்ல விஷயம்தான் என்று அவர் தெரிவிக்கிறார். ஏனெனில் ஓரளவு மன அழுத்தத்தோடு இருப்பவர்கள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கின்றனர், குறைவாக புகைப்பிடிக்கின்றனர், அளவாக மது அருந்துகின்றனர். இதை வைத்து பார்க்கும்போது இப்புத்தகத்தில் நீங்கள் சந்திக்கவிருக்கும் 110 வயதை கடந்தவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் சுறுசுறுப்பாக இருந்து வந்துள்ளதாகவும் மிக முதிய வயது வரை உழைப்பதை தாங்கள் நிறுத்தவில்லை என்றும் கூறியிருப்பதில் வியப்படைவதற்கு ஒன்றுமில்லை. நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது உங்களை விரைவாக மூப்படைய வைக்கும். மேற்கத்திய உலகில் அதிகம் ஓடி ஆடி வேலை செய்வதை உள்ளடக்காத வாழ்க்கை முறை அதிகரித்திருப்பது ஏராளமான நோய்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது. உயர் இரத்த அழுத்தம், அளவுக்கு அதிகமான உடல் பருமன் போன்றவை அவற்றில் அடங்கும். இவை நீண்ட ஆயுளுக்கு எதிரி. வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது தசைகளையும் சுவாச அமைப்பையும் வலுவிழக்க செய்வதோடு பசியை அதிகரிக்கிறது, உடல் ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான விருப்பத்தை குறைக்கிறது. உழைப்பில்லா வாழ்க்கை முறையானது உயர் இரத்த அழுத்தம், ஆரோக்கியமில்லா உணவு பழக்கம், இதய நோய், எலும்பு புரை நோய் போன்றவற்றுக்கு வழிவகுக்கிறது. சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கும் காரணமாகிறது. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் முக்கிய பங்காற்றும் டெலோமியர்களை உருக்குலைக்கவும் உடற்பயிற்சியின்மைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருப்பதாக சமீபத்திய ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்துள்ளன. உயிரணுக்கள் விரைவாக மூப்படைவதற்கும் அதன் மூலம் மொத்த உடலும் விரைவாக மூப்படைவதற்கும் அது காரணமாகிறது. இது வயது வந்தவர்களுக்கு மட்டும் நிகழும் நிகழ்வல்ல. ஓடியாடி இயங்காத குழந்தைகளையும் இது பாதிக்கிறது. அவர்கள் அளவுக்கு அதிகமாக பருமன் அடைகின்றனர். அது அதனோடு தொடர்புடைய பல உடல்நல பிரச்சனைகளுக்கு இட்டு செல்கிறது. அதனால்தான் இளம் வயதிலேயே ஆரோக்கியமான துடிப்பான வாழ்க்கை முறையை ஸ்வீகரித்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பை அதிகரித்து கொள்வது ஒன்றும் கடினமானது அல்ல. அதற்கு ஓரளவு முயற்சி தேவைப்படும். உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் நீங்கள் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கும். அப்படி நம்மை உள்ளும் புறமும் நன்றாக உணரச் செய்யும் ஒரு சில நடவடிக்கைகள் இதோ. வேலைக்கு நடந்து செல்லுங்கள் அல்லது தினமும் குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ஒரு கட்டடத்தில் மேற்தளங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தால் மின் தூக்கியையோ அல்லது மின் நகர்வு படிக்கட்டுகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக மாடிப்படிகளில் ஏறிச் செல்லுங்கள். இது குறிப்பாக உங்களுடைய தோரணைக்கும் தசைகளுக்கும் சுவாச உறுப்புகளுக்கும் மிகவும் நல்லது.
சமூக நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியின் முன்பாக அதிக நேரம் அமர்ந்திருப்பதை குறைத்து கொள்ள அது உதவும். சத்து குறைவான உணவை உட்கொள்வதற்கு பதிலாக பழங்களை உட்கொள்ளுங்கள். இதன் மூலம் தின்பண்டங்களை கொறிக்க வேண்டும் என்ற சபலம் குறையும். உங்கள் உடலில் ஊட்டச்சத்துகள் கூடும். சரியான அளவு நேரம் தூங்குங்கள். 7 to 9 மணி நேரம் வரை தூங்குவது நல்லது. அதற்கு மேல் தூங்கினால் சோம்பல் அதிகமாகிவிடும். குழந்தைகள் அல்லது செல்ல பிராணிகளுடன் விளையாடுங்கள் அல்லது ஏதாவது விளையாட்டு குழுவினருடன் சேர்ந்து கொள்ளுங்கள். இது உடலை வலுவாக்குவதுடன் மனதை சுறுசுறுப்பாக்கி உங்கள் சுய மதிப்பை உயர்த்தும். உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை ஆராய்ந்து மோசமான பழக்கங்களை களைந்து அவற்றினிடத்தில் நல்ல பழக்கங்களை குடியமர்த்துங்கள். இது போன்ற சிறிய மாற்றங்களை மேற்கொள்வதன் மூலம் நம்மால் நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டி நம்முடைய ஆயுளை அதிகரித்து கொள்ள முடியும். அழகு நங்கையர் மறைத்து வைத்திருக்கும் ரகசியம். நாம் உள்ளேயும் வெளியேயும் மூப்படைகிறோம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மூப்படைகிறோம். மக்களின் வயதை வெளிச்சம் போட்டு காட்டுவதில் முன்னணியில் இருப்பது அவர்களுடைய தோள்தான். நம் தோளுக்கு அடியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற செயல்முறைகளுக்கு ஏற்ப நம் தோளின் நிறமும் தன்மையும் மாற்றமடையும். நவநாகரீக ஆடைகளை அணிந்து பெரும் கோலாகலத்திற்கு நடுவில் நடைமேடைகளில் அழகு நடை பயிலும் வடிவ அழகிகள் ஒரு இரகசியத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர். அவர்கள் சிறப்பு காட்சிகளில் தோன்றுவதற்கு முதல் நாளன்று 9 to 10 மணி நேரம் வரை தூங்குகின்றனர். இது அவர்களுடைய தோல் சுருக்கமில்லாமல் தோன்றுவதற்கும் ஆரோக்கியமான பளபளப்புடன் மின்னுவதற்கும் உதவுவதாக அவர்கள் கூறுகின்றனர். விரைவாக மூப்படைவதை தடுப்பதில் தூக்கம் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாக அறிவியல் கூறுகிறது. ஏனெனில் நாம் தூங்கும்போது மெலட்டோனின் என்னும் ஹார்மோன் நம் உடலில் சுரக்கிறது. இந்த ஹார்மோன் நம் உடலில் இயற்கையாக சுரக்கும் ஒன்று. நரம்பு சமிக்கை கடத்தியான செரட்டோனின் என்ற வேதிப்பொருளிலிருந்து நாம் விழித்திருக்கும் மற்றும் தூங்கும் நேரத்திற்கு ஏற்ப பீனியல் சுரப்பி இதை சுரக்கிறது. நம்முடைய விழிப்பு அல்லது தூக்கம் சுழற்சி வட்டத்தில் மெலட்டோனின் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. எதிர் ஆக்சிஜனேற்றியான மெலட்டோனின் நாம் நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்கு உதவுகிறது. அதோடு அதனால் கீழ்கண்ட பயன்களும் விளைகின்றன. நம்முடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை இது வலுப்படுத்துகிறது. இதிலுள்ள ஓர் அம்சம் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது. இன்சுலின் இயற்கையாக சுரப்பதை ஊக்குவிக்கிறது. முதுமையில் வருகின்ற அல்சைமர் என்னும் மறதி நோய் வருவதை தாமதப்படுத்துகிறது. எலும்பு புரை நோயும் இதய நோயும் வராமல் தடுக்கிறது. இக்காரணங்களினால் மெலட்டோனின் இளமையை பாதுகாக்கும் ஒன்றாக திகழ்கிறது. மெலட்டோனின் சுரப்பு நாம் 30 வயதை அடைந்தவுடன் குறையத் தொடங்குகிறது என்பதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். ஆனால் பின்வரும் விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலம் அதை நாம் ஈடுகட்டலாம். சரிவிகித உணவை உட்கொள்ளுதல் மற்றும் அதிகமான கால்சியத்தை எடுத்துக்கொள்ளுதல். தினமும் சிறிது நேரம் மிதமான சூரிய குளியலில் ஈடுபடுதல். போதுமான அளவு தூங்குதல். மன அழுத்தம், மது, புகையிலை, கேஃபைன் ஆகியவற்றை தவிர்த்தல். இவை அனைத்தும் இரவு தூக்கத்தை கெடுக்கின்றன. தூக்கம் கெடுவது மெலட்டோனின் சுரப்பதற்கு ஊறு விளைவிக்கிறது. மெலட்டோனின் சுரப்பை செயற்கையாக ஊக்குவித்து அது நம்முடைய மூப்படைதலில் ஏதாவது தாக்கம் விளைவிக்கிறதா என்று அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனர். அந்த ஆய்வு அதை உறுதி செய்தால் நம்முடைய ஆயுளை நீட்டிப்பதற்கான இரகசியத்தை நாம் நம்முடைய உடலிலேயே சுமந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற கோட்பாடு நிரூபணமாகும். ஆயுள் நீட்டிப்பிற்கு எதிரான மனப்போக்குகள். நம் உடல் எவ்வளவு விரைவாக மூப்படைகிறது என்பதன் மீது தாக்கம் விளைவிக்கும் ஆற்றல் நம் மனதிற்கு இருக்கிறது. நம் உடலை இளமையாக வைத்திருக்க வேண்டுமென்றால் நாம் நம் மனதை இளமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்தோடு பெரும்பாலான மருத்துவர்கள் உடன்படுகின்றனர். இது இக்கிகையின் ஒரு முக்கியமான அம்சம். அதோடு வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது உடைந்து விடாமல் இருக்கவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக எஷிபா பல்கலைக்கழகம் ஓர் ஆய்வை மேற்கொண்டது. நீண்ட ஆயுளுடன் இருப்பவர்களிடம் 2 தனிச்சிறப்பான மனநிலைகள் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். ஒன்று நேர்மறை மனப்போக்கு, மற்றொன்று உணர்ச்சிகள் குறித்த பிரஞ்ஞை. அதாவது சவால்களை ஒரு நேர்மறை மனப்போக்குடன் எதிர்கொண்டு தங்களுடைய உணர்ச்சிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் வாழ்கின்றனர்.
ஒரு பின்னடைவை எதிர்கொள்ளும் போதும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருத்தல் என்ற மனப்போக்கும் உங்களை இளமையாக வைத்திருக்கும். நம் நடத்தையை சீராக்கி நம்முடைய பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் குறைப்பதன் மூலம் அந்த மனப்போக்கு அதை சாதிக்கிறது. எதற்கும் அவசரப்படாத நிதானமான வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்ற கலாச்சாரங்களை கொண்டிருக்கும் மக்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 100 வயதை தாண்டியவர்களும் 110 வயதை தாண்டியவர்களும் இதையொத்த மனப்போக்கை கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய நீண்ட வாழ்க்கை பல நேரங்களில் கடினமாக இருந்துள்ள போதிலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும் போது அவற்றால் துவண்டு விடாமல் அவற்றை எப்படி நேர்மறை மனப்போக்குடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து வைத்துள்ளனர். 2014ஆம் ஆண்டில் 111வது வயதை அடைந்து உலகில் அப்போது வாழ்ந்து கொண்டிருந்தவர்களில் வயதில் மூத்தவர் என்ற பெருமையை பெற்ற அலெக்சாண்டர் இமிச் தனக்கு நல்ல மரபணுக்கள் வாய்ந்திருந்ததை அறிந்திருந்த போதிலும் தன்னுடைய நீண்ட ஆயுளுக்கு வேறு பிற காரணிகள் இருந்ததையும் புரிந்து வைத்திருந்தார். 2014ஆம் ஆண்டு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற பிறகு அவர் அளித்த பேட்டி ஒன்றில் நீண்ட ஆயுள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அல்லது அதைவிட அதிகமாக நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் முக்கியம் என்று குறிப்பிட்டார். நீண்ட ஆயுளுக்கு ஒரு வாழ்த்துப்பா. நீண்ட ஆயுளுக்கான கின்னஸ் சாதனை படைத்துள்ள ஒகிமி கிராமத்தில் நாங்கள் தங்கியிருந்த போது தன்னுடைய 100வது பிறந்த நாளை கொண்டாட தயாராகி கொண்டிருந்த ஒரு மூதாட்டி எங்களுக்காக ஒரு பாட்டு பாடினார். ஜப்பானிய மொழியும் உள்ளூர் வட்டார வழக்கும் கலந்த ஒரு கலவையாக அது இருந்தது. அப்பாடலின் வரிகள் இவை: ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் வேண்டுமா? குறைவாய் சாப்பிடுங்கள், நன்றாய் ரசித்து ருசித்து. முன் தூங்கி முன் எழுங்கள், எழுந்தவுடன் செல்லுங்கள் காலார நடக்க. அன்றாடம் ஓட்டுகிறோம் வாழ்க்கையை நாங்கள் அலட்டிக்கொள்ளாமல். வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறோம் குதூகலத்துடனே. நண்பர்களுடன் ஆடி பாடுகிறோம் பிணக்கின்றி. வசந்தமோ குளிரோ வேனிலோ இலையுதிரோ அனைத்தையும் அனுபவிக்கிறோம் ஆனந்தமாய். கவலைப்படுவதில்லை நாங்கள் எங்கள் விரலின் மூப்பை பற்றி. நீங்களும் உங்கள் விரல்களை அசைத்து கொண்டிருந்தால் அழுங்காமல் குலுங்காமல் ஓடிவரும் உங்களை நோக்கி அந்த 100 வயது. இப்போது நாம் நம்முடைய விரல்களை பயன்படுத்தி இப்பக்கத்தை திருப்பி அடுத்த அத்தியாயத்திற்குள் நுழையலாம். நீண்ட ஆயுளுக்கும் வாழ்க்கை குறிக்கோளை கண்டுபிடிப்பதற்கும் இடையேயுள்ள தொடர்பை பற்றி அதில் நாம் பார்க்கலாம்.